உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக தாய்மொழி நாளையொட்டி தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெறுகிற நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகும். நல்ல தமிழில் நீ பேசு. இது அந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பு. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தலைப்பு வழங்கப்படும். அந்த தலைப்பிலே அந்த பொருண்மையிலே அவர்கள் 2 நிமிட நேரம் பிற மொழி சொற்கள் கலவாமல் பேச வேண்டும். இதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நெறிப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருப்பவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். அம்மையார் அவர்கள் தூய தமிழ் பற்றுக்கொண்டு தூய தமிழிலே தொடர்ந்து பேசி வருபவர். அதற்காக தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டு வருபவர். அவர் ஒரு தமிழாசிரியரோ தமிழ் மாணவியோ கிடையாது. என்றாலும் நான் ஒரு தமிழச்சி என்று அந்த மதுரை தமிழ் திமிரோடு பேசக்கூடிய ஒரு பெண்மணி. அவர்கள் தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய நெறியாளராகவும் வழிகாட்டுநராகவும் அமைப்பாளராகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருந்து இந்த ஒளிப்பதிவுகள் எல்லாம் வலைப்பதிவாக்கிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருப்பவர் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு இரா ராஜாமணி அம்மையார். அவர்கள் திருக்குறளிலே சிறந்த ஆன்றோராக சான்றோராக விளங்குகிறார். தன்முனை இயைபில் திருக்குறள் பாடல்களை கொண்டு வந்து தன்முனை இயைபில் குறள் அமுதம் என்கிற ஒரு நூலை எழுதி வெளியிட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கவியரசி இரா விஜயா அம்மையார் அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், மயிலாடுதுறையிலிருந்து இணைந்திருக்கிறார். திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். திருமதி பரமேஸ்வரி ஏழுமலை அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இன்னும் இது போல் நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள். பேராசிரியர் சோ சத்யா அவர்கள் பெரம்பலூரிலிருந்து இணைந்திருக்கிறார். கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறார். இன்னும் பலர் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது. ஒரு தமிழ் வாழ்த்து பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். தொடங்கி வைக்க வருகிறார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். வாருங்களாமா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். நல்ல தமிழில் நீ பேசு இன்றைய சூழலுக்கு மிகவும் தேவையானதொரு நிகழ்வு. நாம் இருப்பது தமிழ்நாட்டிலே, பேசுவது தமிழ் என்று சொல்கின்றோம். ஆனால் நல்ல தமிழிலே நீ பேசு என்று சொன்ன உடனேயே தடுமாறுகிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழை போற்றும் வகையாக ஒரு பாடலை பாட இருக்கின்றேன். செந்தமிழே செம்மொழியே இவ்வுலகில் பிறந்த முதல் மொழியே, என் தமிழே நீ என் உயிரே, என் முதல் சொல்லிற்கு விதை நீயே, மொழிகளின் வானத்தில் இருக்கும் ஒரே சூரியன் நீயே, இலக்கிய கோட்டையின் முடிசூடா அரசியும் நீயே, பல்லாயிரம் தாண்டியும் நீ அழகாய் நிற்கிறாய், உனது இளமையின் ரகசியம் என்னவோ, சுவையில் மிக சிறந்த ழகரம் வைத்ததால் இனிக்குதே நாவுகள், அதன் மாயம் என்னவோ, செந்தமிழே செம்மொழியே இவ்வுலகில் பிறந்த முதல் மொழியே, என் தமிழே நீ என் உயிரே, என் முதல் சொல்லிற்கு விதை நீயே, வேற்று மொழியோ தலைமை கூறி வந்து தோற்றவர்கள் ஆயிரம், நேற்று பிறந்த குழந்தை அழுகையில் இருக்கும் உனது சொல்லோ அதிசயம், காற்று வீசும் திசைகள் எல்லாம்
குறளின் குரலை கண்டேன் ஊற்று நீராய் அவனது சொல்லில் இருக்கிற உந்தன் காதல் கொண்டேன் கம்பனை கவிதை புனைய வைத்தவளே பாரதியை மீசை முறுக்க வைத்தவளே ஓ வீழ்வது நாமாயிருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் வீழ்வது நாமாயிருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் செந்தமிழே செம்மொழியே இவ்வுலகில் பிறந்த முதல் மொழியே என் தமிழே நீ என் உயிரே என் முதல் சொல்லிற்கு விதை நீயே அம்மா என்ற சொல்லை கொண்டதால் நீயும் தாய்மை பெற்றாயோ உலகம் ஏற்று கொண்ட அன்னை மொழியே நீயும் கூறடி அழுகையில் உன்னிசை சிரிப்பிலும் உன்னிசை அதிலே நனைகிற மழலை நாங்கள் எங்கும் நீயே பொங்கும் கடலே உனது அலைகள் ஓயாதே முதுமையை இளமை கொண்டு நைத்தவள் புதுமையை வளமையை ஓ வீழ்வது நாமாயிருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் வீழ்வது நாமாயிருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் செந்தமிழே செம்மொழியே இவ்வுலகில் பிறந்த முதல் மொழியே என் தமிழே நீ என் உயிரே என் முதல் சொல்லிற்கு விதை நீயே செந்தமிழே செம்மொழியே செந்தமிழே செம்மொழியே வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. சிறப்பாக ஒரு பாடலை பாடினீர்கள். காலத்தின் மாற்றம், காலத்துடைய வளர்ச்சி, உலகம் நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் தமிழ் பாருங்கள், எத்தனை வளர்ச்சிகள் வந்தாலும் அதற்கு அந்த வளர்ச்சிகளை எல்லாம் தனக்குள் செலுத்திக் கொள்கிற தன்மைப்பட்டதாக தமிழ் விளங்குகிறது. அம்மா பாடினாங்க பாட்டு, அருமையான பாடல். செந்தமிழே செம்மொழியே என்று பாடினாங்க, அழகா பாடினாங்க. அது அவர்களுடைய காலம். இப்ப எங்களுடைய காலத்தை பாடல் படிப்போம். செந்தமிழே செம்மொழியே உலகில் தோன்றிய முதன் மொழியே அப்படி பாடியிருப்போம் நாங்க. ஆனா கால மாறுபாட்டுகள் வருது பாருங்க. பின்னாடி ஒரு வழி சொல்றாங்க, வீழ்வது நாமாய் இருப்பினும் வாழ்வது தமிழாய் இருக்கட்டும். இப்படி ஒரு வரிகள் வருது. அது அவங்க ஒரு மாறி பாடுறாங்க. இப்போ இன்னும் நவீனம். அப்ப இவங்க பிள்ளைகள் எப்படி பாடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, வீழ்வது நாமா இருப்பினும் வாழ்வது தமிழா இருக்கட்டும் அப்படின்னு பாடுவாங்க. அப்போ இந்த இசை பாருங்க, ஒரு ஒரு இதற்கு முந்தைய தலைமுறை, இப்போதைய தலைமுறை, அடுத்த தலைமுறை, இந்த 3 தலைமுறைகளுக்கும் இந்த இசைத்தன்மைகள் மாறினாலும் தமிழ் அந்த இசைத்தன்மையை தமக்குள் வாங்கி கொண்டு, தனக்குள் வாங்கி கொண்டு தான் அப்படியே நிற்கிறது, நின்று நிலைக்கு. இதுதான் தமிழுடைய சிறப்பு. அதனால்தான் அந்த தமிழை செம்மொழியாகவும் செந்தமிழாகவும் முதல் மொழியாகவும் நாம் கூறுகிறோம். இந்த உலகத்தில் தோன்றிய மாந்த இனம் தோன்றிய முதல் இடம் நாம் வாழக்கூடிய இந்த பகுதியும் ஏற்கனவே கடலில் மூழ்கி போன குமரி கண்டமும் தான் என்று அறிவியல் அறிஞர்கள், இன்றைக்கு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார். அப்படி என்றால் முதலில் தோன்றிய மாந்தன் பேசிய மொழி, ஒரு மொழி இருக்கும், ஏதேனும் ஒரு மொழி இருந்திருக்கும். அந்த மொழிதான் முதல் மொழியாக இருந்திருக்கும் என்பது ஆய்வாளர்களின், வரலாற்று ஆய்வாளர்களின், இலக்கிய ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இது உலகத்தில் தோன்றிய முதன் மொழி என்று தமிழர்கள் மட்டும் சொல்லவில்லை. பல பிற மொழி அறிஞர்களும் தமிழை முதன் மொழி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாந்தன் முதலில் தோன்றிய இடம் இந்த தமிழர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு என்று கூறியிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தமிழ் நிலத்தில் பிறந்த நாம் நம்முடைய தமிழை விட்டுவிட்டு பிற மொழியை கலந்து பேசுவது எதனால் என்கிற கேள்வி நமக்குள் எழுந்ததன் விளைவாக இன்றைய நிகழ்ச்சி இங்கே அரங்கேற இருக்கிறது, நடைபெற இருக்கிறது.
இந்த நிகழ்ச்சியின் பால் மிகுந்த ஆர்வத்தோடு திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். இவர் ஒரு தமிழ் ஆசிரியராகவோ அல்லது தமிழ் மாணவியாகவோ இணைந்திருந்தால் அதில் பெருமைப்படுவதற்கு நமக்கு ஒன்றுமில்லை. இணைவது என்பதை காட்டிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு தோன்றியது என்று சொன்னால் அதற்கு காரணம் இவர் தமிழ் மாணவியாகவோ தமிழ் ஆசிரியராகவோ இருந்ததால் நாம் ஒன்று வியப்பட போவதில்லை. ஆனால் எந்த வகையிலும் தமிழ் மொழியை ஒரு பாடமாக எடுத்து படிக்காமல் வேறு ஒரு அறிவியல் துறையிலே தன்னுடைய கல்வியை பெற்று, ஆனால் இவர் பெறுகிற போதே பள்ளிக்கூடத்திலேயே இவர் தமிழ் எழுத்துக்களை எண்களை பயன்படுத்தி இருக்கிறார். இது இவங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு உண்மையான செயலாகும். அதாவது பள்ளி மாணவியாக இருக்கிற போதே இவர் தமிழ் எழுத்துக்களை தமிழ் எண்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் நிறைய நேரத்திலே பள்ளியிலேயே இது என்ன புதுசு புதுசாக எழுதுறிய, ஒண்ணுக்கு இந்த மாதிரி போடுற, ரெண்டுக்கு அப்படி போடுற அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் அவங்க சமாளித்து இப்படிதான் நான் எழுதணும், இதான் தமிழ் எண்கள் இதுதான், இப்ப நாம எழுதுறது அரேபிய எண்கள், இது சரி கிடையாது அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு விளக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியினுடைய நிதி ஆளுநராக சிறப்பாக பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு இப்போது ஒரு தலைமுறையாற்றுவதற்காக சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தர இருக்கின்ற திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களை வரவேற்கிறோம். இந்த நேரத்திலே இத்தகைய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நாம் நம்முடைய நிகழ்ச்சியின் முதற் பேச்சாளராக ஒருவரை அழைக்க வேண்டும். இப்பொழுது நம்மிடையே இணைந்திருப்பவர் திருமதி சோ சத்யா அவர்கள். இவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இவருக்கு நாம் கொடுக்கவிருக்கும் தலைப்பு கல்லூரி மேலாண்மை. அதை பற்றி 2 மணித்துளிகள் ஆங்கில வார்த்தைகள் பிற சொற்கள் கலக்காமல் பேசவிருக்கிறார். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. தமிழால் இணைவோம், தமிழர்களால் உயர்வோம் என்று தமிழை வளர்த்து கொண்டிருக்கும் தமிழன் ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி, சிவகாமி அம்மா அவர்களை வணங்கி, மற்றும் தமிழால் இணைந்த உறவுகள் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கல்லூரி மேலாண்மை. என்னுடைய கல்லூரியை பற்றி தமிழில் பேச வேண்டும் என்று தலைப்பு கொடுத்துள்ளார்கள். நான் பணிபுரியும் கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி. அதில் நான் தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நான் கடந்த 6 மாதங்களாகத்தான் கல்லூரியில் பணியாற்றி வருகின்றேன். 12 வருடங்களாக பள்ளியில் பணியாற்றி வந்துள்ளேன். என்னுடைய கல்வி மேலாண்மை கல்வி நிறுவனம் பார்த்தீர்கள் என்றால் 20 நிறுவனங்களை கொண்டு அமைந்துள்ளது. ஒரு பல்கலைக்கழகமாக உருவாக்க பெற முயற்சித்து கொண்டிருக்கின்றன. இந்த கல்வி நிறுவனத்தில் பொறியியல் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரி, பள்ளிகள் என பல நிறுவனங்கள் உள்ளன. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பு பெற்று இயங்கி வரும் ஒரு கல்வி நிறுவனமாக இந்த நிறுவனம் இயங்கி வருகின்றன. அது மட்டுமல்லாது மருத்துவ கல்லூரி, மருத்துவமனைகள் என பல பிரிவுகளை என் கல்லூரியில் கொண்டுள்ளனர். கிட்டத்தட்ட 500 பணியாளர்களை நியமித்து பணியாளர்களுக்கு பணி கொடுத்து 500 குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என் நிறுவன தலைவர் சீனிவாசன் ஐயா அவர்கள். என் கல்லூரியில் பணிபுரியும் அவர் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஒரு இணக்கத்தோடும் பணிபுரியக்கூடியவர்கள். ஒருவரை ஒருவர் விற்று கொடுக்காமல் ஒற்றுமையாக எல்லா பணிகளையும் சிறக்க செய்பவர்கள். எம் கல்லூரியாகட்டும் பள்ளியாகட்டும் எம் நிறுவனமே எங்களுடைய பெரம்பலூர் மாவட்டத்தின் முதன்மை கல்வி நிறுவனமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதில் எனக்கு மகிழ்ச்சி. அப்பெரும் பங்கு பெற்ற நிறுவனத்தில் பங்காற்றக்கூடிய நிறுவனத்தில் நான் பணிபுரிவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது, மிகவும் பெருமையாகவும் உள்ளது.
இதன் வழி வந்தே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அதுவே எனக்கு மிக மிக பெருமை, மிக மிக மகிழ்ச்சி. எம் கல்லூரியில் சரியான ஊதியம், பணிக்கேற்ற ஊதியம், மனிதர்களை மதிக்கும் மதிப்பாண்மை அனைத்துமே கடைபிடிக்கப்படுகின்றன. ஆதலால் இங்கு பணிபுரிவதை நான் ஒரு பேராற்றலாகவும் பெருமையாகவும் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் கல்வி மேலாண்மை, கல்லூரி மேலாண்மை கூறிவிட்டேன். கல்வி மேலாண்மை என்று பார்த்தால் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள் உள்ளனர். இங்கு உள்ள துறைகளே இல்லாதவர் இல்லை. அனைத்து துறைகளும் உள்ளன என் கல்லூரியில். துறைகளோடு சேர்ந்து பயிற்சி பட்டறைகளும் இருக்கின்றன. பயிற்றுவிக்கக்கூடிய அனைத்து கூடங்களும் இருக்கின்றன. உள்ளூரில் மட்டுமில்ல, வெளியூர்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து கூட மாணவர்கள் வந்து படிக்கின்றனர். கேரளா, கர்நாடகா, ஒரிசா போன்ற பல மாவட்டங்களில் இருந்து கூட மாணவர்கள் இங்கிருந்து படிக்கின்றனர். அவர்களுக்கும் நான் தமிழ் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதில் பெருமை கொள்கின்றேன். இப்படி உள்ளூர் மட்டுமல்ல, உள் மாவட்டங்கள் மட்டுமல்ல, வெளியூரில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறந்த ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்வி நிறுவனம், பெரம்பலூர் நிறுவனம் அமைந்துள்ளது என்பதை சிறப்பாக கூறிக்கொள்கின்றேன். சிறப்பு சிறப்பு அம்மா. 2 மணித்துளிகள் பேச சொன்னோம், கிட்டத்தட்ட 4 மணித்துளிகள் அருமையாக பேசிவிட்டீர்கள் உங்களுக்கு கொடுத்த தலைப்பில். அருமை அம்மா, அருமை. மேலாண்மை என்ற தலைப்பிலே தான் பணியாற்றி கொண்டிருக்கூடிய கல்லூரியுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துக் கூறினார்கள். 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கிற தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரியை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு சீனிவாசன் அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். 500 பேருக்கு, அதுவும் கல்வித்துறையிலே பணி கொடுத்திருக்கக்கூடிய திரு சீனிவாசன் அவர்களை நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இது போன்ற நல்ல உள்ளங்களை போற்றுகிறது. அந்த கல்லூரி மற்றும் பள்ளி நிறுவனத்திலே பணியாற்றி இப்பொழுது கல்லூரி பேராசிரியராக உயர்ந்திருக்கிற திருமதி சத்யா அவர்கள் மிகச் சிறப்பாக தனது கல்லூரியை பற்றியும் கல்லூரி மேலாண்மை பற்றியும் ஆசிரியர்களுக்கு காணப்படுகிற ஒற்றுமை குறித்தும் மிக விரிவாக பேசினார்கள். ஒரே ஒரு இடத்தில் மாநிலங்களை பற்றி குறிப்பிடுகிற போது மாவட்டங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அந்த ஸ்டேட்ஸ் என்கிற இடத்திலே மாநிலம் என்ற சொல்தான் பொருந்தி வரும், மாவட்டம் பொருந்தாது. அதை தவிர மற்ற இடங்கள்லாம் மிகச் சிறப்பாக பேசினார்கள். மகிழ்ச்சி. அவர் தமிழ் பேராசிரியர், எனவே பேசுவது எளிது. ஆனால் இவருக்கும் சவால் விடும் வகையில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், வர இருக்கிறார்கள். மீண்டும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா, வந்து உங்களுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்துங்கள். சிறப்பு, நன்றிங்க ஐயா உங்களுடைய பின்னூட்டத்திற்கு. சத்யா அம்மா மிகவும் சிறப்பாக பேசினீர்கள், பாராட்டுகள் அம்மா. அடுத்ததாக நம்முடைய வர இருக்கிறார் கவியரசி இரா விஜயா அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுக்கு கொடுக்கவிருக்கும். வணக்கம். வணக்கம் அம்மா, வணக்கம். இப்பொழுது விஜயா அம்மாவிற்கு நாம் வழங்கவிருக்கும் தலைப்பு கம்பாரிசன் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒர்க்கிங் உமன். இதை தமிழாக்கம் செய்து அதை பற்றி தமிழில் 2 மணித்துளிகள் பேசுங்கள் அம்மா. விஜயம்மா. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழை முதற்கண் வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் இந்த தாய்மொழி நாள் நிகழ்வில் நல்ல தமிழில் நீ பேசு என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழை பேசி மகிழ்வடைவதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பணிக்கு செல்லும் பெண்களும் இல்லத்தரசிகளும் அவர்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை விளக்கும் முகமாக தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களை வேறுபடுத்தி அறிய என்ன, வேறுபாடுகள் என்ன என்பதை அறிமுகமாக முதலில் நாம் இல்லத்தரசிகளை எடுத்துக்கொள்வோம். இல்லத்தரசியானாலும் பணிக்கு செல்லும் பெண்ணானாலும் பெரும்பாலும்
வீட்டில் உள்ள அனைத்து பணிகளையும் அவர்களே செய்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. காலையில் எழுந்ததிலிருந்து அத்துணை பணிகளையும் தன்னுடைய கடமைகளை முடித்து, தன் குழந்தைகளுக்கு உரிய கடமைகளை முடித்து, கணவருக்கு தேவையான கடமைகளை செய்து, உணவு தயாரித்து, மதிய உணவு தயாரித்து, காலை உணவு தயாரித்து, குழந்தைகள் சிறுவர்களாயின் அவர்களுக்கு உணவளித்து ஊட்டி அவர்களை குளிக்க வைத்து எல்லா பணிகளையும் செய்து அவர்களை நல்ல சீருடையை துவைத்து அதை தேய்த்து அவர்களை பள்ளிக்கு அனுப்பி அவர்களுக்கு அணிவித்து பள்ளிக்கு அனுப்பி அவர்களுக்கு தேவையான உணவு பதார்த்தங்களை எல்லாம் பெட்டிகளில் அடைத்து கொடுத்து வருகிற வாகனங்களில் அவர்களை அனுப்பி அல்லது கொண்டு சென்று விட்டு வந்து இப்படி பல பணிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். பணிக்கு செல்லும் பெண்களும் இதே பணிகளை இன்னும் துரிதமாக செய்ய வேண்டிய கட்டாயம். 2 பேரும் இந்த வகையில ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. இருவருக்கும் இந்த பணிகள் முற்றிலும் அதிகம் என்றே சொல்ல வேண்டும். ஒற்றுமை வாய்ந்ததுதான். ஆனால் சில பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அவர்களுடைய கணவன்மார்களும் உதவி செய்கிறார்கள். வீட்டில் பெரியவர்கள் இருந்தாலும் அவர்களும் உதவி செய்கிறார்கள். ஆனால் இல்லத்தரசிகளுக்கு இந்த உதவி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் இல்லத்தில் தானே இருக்கிறார்கள், அவர்கள் செய்து கொள்ளட்டும் என்று இருப்பார்கள் அலட்சியமாக. மற்றபடி 2 பேருக்கும் இரு தரப்பினருக்கும் அதிக ஒற்றுமைகளுங்கும் போது இல்லத்து பணிகள் அனைத்தும் இருவரும் செய்கிறது சகஜம், முற்றிலும் உண்மை. ஆனால் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு இன்னும் கூடுதல் சுமை, கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை. இவர்களும் அந்த பரபரப்பில் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைத்து நேரத்தில் அனுப்பிவிட்டா அவர்களுடைய கொஞ்சம் அப்பாடா என்று நிம்மதியாக இருந்து விடுவார்கள். ஆனால் பணிக்கு செல்லும் பெண்கள் அந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு தன்னையும் தயார்படுத்தி கொண்டு தானும் தனக்கு தேவையான உணவு பொட்டலங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அவசர அவசரமாக பேருந்து ஏறி அல்லது ஏதோ வாகனங்கள் ஏறி அவர்கள் பணியிடத்துக்கு சென்று அங்கு தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செயல்படுத்தி பின்னர் வீடு திரும்பும் வரை பணியிடத்தில் பணி செய்ய வேண்டும். வீடு திரும்பி அவர்கள் மீண்டும் தன் இல்லத்து கடமைகளை செய்ய வேண்டும். இந்த வகை ஒலி வாங்கிய தரங்கம்மா. சுமை அதிகம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அதிகப்படியான பணிகளை செய்கிறார்கள். தன்னுடைய பணியிடத்தில் ஆற்றக்கூடிய செயல்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு அதிலும் மிகுந்த பரபரப்பான ஒரு சூழ்நிலை, அழுத்தம், அது போன்ற நிகழ்வுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்கள் இன்னும் கூடுதலான பணியை சந்திப்பார்கள். இல்லத்தரசிகளும் மற்ற பணிகளை வெளியிடங்களுக்கு சென்று மின் கட்டணம் செலுத்துவது அது போன்ற சில பணிகளையும் செய்து வருகிறார்கள். அவர்களை குறை சொல்லவில்லை நான், என்றாலும் அவர்களுடைய பணியை விட இவர்களுடைய பணி அதிகம் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் நிறைய பணிகளில் அவர்கள் ஒத்து இருந்தாலும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் கூடுதல் சுமையை சந்திக்கிறார்கள் என்றே கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. சிறப்பாக 4 மணித்துளிகள் பேசியிருக்கின்றீர்கள். இல்லத்தரசிகளுக்கும் பணிக்கு செல்லும் பெண்களுக்குமான ஒற்றுமை மற்றும் நன்றி அம்மா, நன்றி. அவர்கள் படுகின்ற துயரங்கள், துன்பங்கள், மன உளைச்சல்கள் மிக எளிதாக தொடங்கி மிக எளிமையாக அவர்களுடைய பணிகளை எல்லாம் குறிப்பிட்டீர்கள். ஒரு இல்லத்தரசி எவ்விதமான பணிகளை செய்கிறார்கள், அதே பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் அவர்கள் எப்படி தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு முக்கிய செய்தியாக ஒன்றை சொன்னீர்கள். பணிக்கு செல்லுகிற பெண்களுக்கு கணவன்மார்களும் உதவி செய்கிறார்கள், மற்றவர்களும் உதவி செய்கிறார்கள். ஆனால் இல்லத்தரசிகளாக இருப்பவர்களுக்கு அப்படி கிடையாது. அவர்களே எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டுக் கொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னீர்கள். பணிக்கு செல்லும் பெண்களும் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். பல நேரங்களிலே எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள். சிறப்பாக பேசுகிற ஒரே ஒரு இடத்தில் கம்மி என்ற ஒரு வார்த்தையை சொல்லை பயன்படுத்தினீர்கள். குறைவு என்று சொல்லியிருக்க வேண்டும். நிறைய இடங்களிலே குறைவு என்று சொன்னீர்கள், ஒரு இடத்தில் மட்டும் கம்மி என்று சொன்னீர்கள். அதை தவிர்த்திருக்கலாம், மிகவும் சிறப்பாக இருந்தது.
இப்பொழுது நம்மிடையே நல்ல தமிழ் பேசுவதற்காக இணைந்திருப்பவர் திருமதி ரமணி பாலசாமி அவர்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கவிருக்கும் தலைப்பு திருமணத்திற்கு முன்பு பெண்களின் வாழ்க்கை நிலை. இதை பற்றி 2 மணித்துளிகள் தமிழில் பேசுவதற்காக ரமணி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். திருமணத்திற்கு முன்பு பெண் பிள்ளைகள் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை பற்றி நான் பேச போகிறேன். ஓரளவுக்கு பெண் பிள்ளைகளா இருந்தால் வீட்டில் வேலை இருக்கும், ஆண் பிள்ளைகள் தான் விளையாடி கொண்டிருப்பார்கள். பெண் பிள்ளைகள் காலையில் எழுந்து தன்னுடைய தாய்க்கு உதவியாக வேலை செய்வார். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவளா இருந்தா வெளியில சாணம் தெளிச்சு வாசலுக்கு தண்ணி போட்டு கோலம் போடுவாள். அம்மா சமைச்சாலும் சமையல் செய்தாலும் இவள் சிறு சிறு உதவிகளை செய்வாள். அப்புறம் பல் துளக்கி குளித்து விட்டு சுவாமி அறையில் என்ன வேண்டுமோ அதையெல்லாம் அம்மாவுக்காக ரெடி பண்ணி வைத்து விட்டு இவளும் தலைவாரி சுத்தமாக உடை மாற்றிக்கொண்டு வந்து விடுவாள் சாப்பாட்டுக்கு. அவங்க அம்மா எல்லாம் தயாராக வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு எப்பவுமே காலை உணவு இட்லி தான். இட்லி சாப்பாடு போடுவாங்க. இட்லி நம்ம தமிழர்களின் பிரியமான உணவு தான். அது சத்துள்ள உணவு வேற. அதனால காலையில இட்லி சாப்பிடுவாங்க பெரும்பாலும். பிறகு அவங்க அம்மா தலைவாரி விடுவாள். தலைவாரியதும் பள்ளிக்கு சென்று விடுவாள். பள்ளிக்கு செல்லும் போது அவர்கள் தாய் கட்டி கொடுத்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு பேருந்து வந்ததும் அதில் ஏறி சென்று விடுவாள். மாலை வீட்டுக்கு வந்ததும் சிறிது நேரம் விளையாட போய் விடுவாள் தன் தோழிகளுடன். இப்ப யாரு விளையாட போறா? விளையாடி விட்டு மறுபடியும் 6 மணிக்கெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியும். 2 மணி நேரம் விளையாடிட்டு 6 மணிக்கு வந்து பாட புத்தகத்தில் வீட்டு பாடம் கொடுத்திருந்தா அதையெல்லாம் ஒழுங்கா தெரியாததான் அவங்க அம்மாட்ட கேட்டு நல்ல வீட்டு பாடம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறமேல ஏதாச்சும் மறுபடியும் பாட்டு கேட்கறதோ டிவி பார்க்கறதோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு திரும்ப சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுவா. மறுபடியும் அதே தான் மறுநாள் காலையிலையும். ஆனா ஆண் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கிடையாது. வந்ததுமே விளையாடுவாங்க. மறுபடியும் வந்து சாப்பிட உட்காந்துருவாங்க. சாப்பாட்டுல குறை சொல்லுவாங்க. அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, இது வேண்டாம், அது வேண்டாம், பிடிவாதம் வேற பண்ணுவாங்க. அவங்களுக்கு செல்லமா ஊட்டி விடுவாங்க அவங்க அம்மா. உட்காந்து படிக்க மாட்டாங்க. கோலி விளையாடுறேன், பம்பரம் விளையாடுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் அடிச்சு உதச்சு இழுத்துக்கிட்டு வந்து உட்கார வச்சு படிக்க சொல்லுவாங்க. டியூஷனுக்கு போறதுக்கு விரட்டுன்னு விரட்டுவாங்க. ஓ சிறப்பு சிறப்பு அம்மா. பெண் பிள்ளை திருமணத்திற்கு முன்பு பெண் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி பேச சொன்னோம். 3 மணித்துளிகள் சிறப்பாக பேசிவிட்டீர்கள். இதில் நீங்கள் பயன்படுத்திய ஆங்கில வார்த்தைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெடின்னு சொன்னீங்க, மெயின் அப்படின்னு சொல்ல வந்தீங்க, பாதி சொல்லிட்டு சொல்லல, டிவின்னு சொன்னீங்க, அப்புறம் டியூஷன் சொன்னீங்க, அப்புறம் தண்ணி போட்டு நீங்க தண்ணி போட்டுல தண்ணீர் தெளித்து, இதெல்லாம் வந்து நீங்கள் சில சில வார்த்தைகள் சில சில சொற்கள் வந்து மாற்றி பயன்படுத்தினீர்கள். மற்றபடி பெண் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி அருமையாக சொன்னீர்கள் அம்மா. சிறப்பு, சிறப்பாகவே பேசினீர்கள். நன்றி. ரமணி அம்மா அவருக்கு கொடுத்த தலைப்பில் அருமையாக 2-3 மணித்துளிகள் பேசிவிட்டார்கள். அடுத்ததாக நம்மிடையே இணைந்திருப்பவர் திருமதி பரமேஸ்வரி ஏழுமலை அவர்கள். அவர்கள் அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் இருக்கும் வாழ்க்கையின் நல்ல நன்மை தீமைகள் குற்றம் குறைகள் அதை பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள் அம்மா. அபார்ட்மெண்ட் லைஃப் இன் மெட்ரோ சிட்டிஸ். அபார்ட்மெண்ட் லைஃப் இன் மெட்ரோ சிட்டிஸ் தலைப்புல அவங்க ஒரு மாநகரத்தில் தான் குடியிருக்கிறாங்க. ஹைதராபாத் மாநகரத்தில் குடியிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய
அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாழ்க்கை நிலை, அந்த மக்களோட பழகுற சூழ்நிலைமை, இதை பற்றிலாம் அவங்க பேசணும்னு விரும்புறேன். வாங்கம்மா. அன்னை தமிழுக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு என்னோட மனமார்ந்த வணக்கம். அடுக்குமாடி குடியிருப்பின் நன்மை தீமைகளை பற்றி பேச வந்துள்ளேன். முதலில் நன்மைகளை பார்ப்போம். அடுக்குமாடி குடியிருப்பில் பலவிதமான மனிதர்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய பண்பாடு, இவை அனைத்தும் நமக்கு எளிதாக கற்கக்கூடிய வகையில் உள்ளது. இதில் என்னவென்றால், குழந்தைகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து விளையாடுவார்கள். அக்கம் பக்கத்தினர் ஏதேனும் உதவி கேட்டால் உடனே வந்து உதவுவார்கள். அதற்கென்று அவர்கள் புலனம் மூலம் ஒரு குழுமம் அமைத்திருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு அவசர உதவி என்றால் அனைவருக்கும் உதவி செய்வார்கள். மற்றும் மறைக்காணி மூலம் என்னென்ன நிகழ்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு சுற்றி ஏதேனும் தவறு இழைத்தால் உடனே சுட்டிக்காட்டி விடுவார்கள். நல்லது நடந்தாலும் பாராட்டுவார்கள். அடுக்குமாடி குடியிருப்பின் பயன்கள் என்றால், குழந்தைகளுக்கு நல்ல விளையாடுவதற்கு ஒரு நல்ல இடம் உள்ளது. நீந்துவதற்கு நீச்சல் குளம் உள்ளது. வயதானோருக்கு நடைபாதை உள்ளது. மகிழ்ச்சியாக பேசுவதற்கு மக்கள் உள்ளனர். இதில் தீமை என்னவென்றால், ஒரு சிலர் யாரிடமும் பழக மாட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே எளிதாக பேசவும் மாட்டார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவார்கள் என்றால், அவர்களுடைய தரம் பார்த்து பேசுவார்கள். இது மட்டும்தான் எனக்கு தெரிந்த தீமை. மற்றபடி அனைத்தும் நன்மையே. ஏனென்றால், விழா காலம் என்றாலும் பண்டிகை காலம் என்றாலும் அனைவரும் ஒன்று கூடி அனைத்து மாநில மக்கள் அவர்களுடைய கலாச்சாரம் எல்லாவற்றையும் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாக உள்ளது. பல மொழி பேசுவதற்கான வாய்ப்பு இங்கு நிறைய உள்ளது. நமக்குள்ளே உள்ள திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்தி நம்மையே ஆச்சரியப்பட வைக்கிறார்கள். அவ்வாறாக அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளவர்கள் எளிதாக பழகிவிடுகிறார்கள், ஒரு சிலரை தவிர்த்து. மற்றும் வாகனங்கள் திருடு போகாமல், களவு போகாமல் இருக்க அவற்றையும் மறைகாணி மூலம் கண்காணிக்கிறார்கள். மற்றும் பாதுகாவலர்கள், மேய்காப்பாளர்கள் அவர்கள் குடியிருப்பின் முன்னே நின்று அனைத்து விஷயங்களையும், அனைத்து தகவல்களையும் கணக்கு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்கிறார்கள். மற்றும் தபால்காரர்கள், அஞ்சலக ஊழியர்கள், எவர் ஒருவர் குடியிருப்பில் உள்ளே நுழைகிறார் என்று அவர்களுடைய தகவல்கள் மற்றும் அவர்களுடைய புகைப்படம் அனைத்தையும் அவர்கள் சேகரித்து வைத்துக் கொள்கிறார்கள். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது போல் மேய்காப்பாளர் இன்றி அடுக்குமாடி குடியிருப்பில் ஓரணுவும் அசையாது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு அம்மா, அருமையாகவே பேசினீர்கள் என்று சொல்லலாம். இதை பற்றி ராஜாமணிமா அவருடைய கருத்துக்களை கூறுவார்கள். வாருங்களம்மா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் வருகிறேன். இன்றைய நிகழ்வை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாமணி ஐயா அவர்களுக்கும், இந்த நெறியாளுகை செய்கின்ற திருமதி சிவகாமி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நல்ல தமிழில் நீ பேசு என்ற இந்த தலைப்பிலே தமிழை பிற மொழி கலவாமல் மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய
திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அம்மா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களையும் பாராட்டுதல்களையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே மிக சிறப்பானதொரு முறையிலே வந்து பங்கு கொண்டு தன்னுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், அதாவது நீங்கள் எல்லாம் தமிழை நன்கு அறிந்தவர்கள், அதனால் அந்த அறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சற்று முன் திருமதி பரமேஸ்வரி அவர்கள் மிக அழகாக அடுக்குமாடியில் குடியிருப்போரினுடைய அதனால் அந்த சூழலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை மிக சிறப்பானது ஒரு முறையிலே எடுத்துரைத்தார். தற்பொழுதெல்லாம் நாம் அதிகமாக ஆங்கிலம் கலந்த முறையில் தான் பேசி வந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தமிழிலே அது தூய தமிழ்தானா? சில சொற்கள் பிற மொழி, தமிழ் அல்லாத மொழி, நாம் அறிந்த ஒன்று ஆங்கிலம் மட்டும்தான். அந்த ஆங்கிலம் கலந்ததை மட்டும்தான் பிற மொழி கலந்ததாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல்வேறு தமிழ் சொற்கள் பாரசீக மொழியிலிருந்தும் வடமொழி சொற்களிலிருந்தும் எடுத்து கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றை கட்டுரை வடிவிலே எழுதும் பொழுது மட்டுமே நாம் அவற்றை நீக்க பார்க்கிறோம். ஆனால் பேச்சு வழக்கிலே பேசும் பொழுது அவை பலவாறாக கலந்திருக்கின்றன என்பதை நாம் காண்கிறோம். எந்த மொழியில் எந்த புது சொல் வந்து தமிழில் இங்கே உள்நுழைந்தாலும் அதற்கான தமிழ் சொல்லை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு தளமாக தமிழ் தளம் இருக்கிறது. எந்த சொல்லிற்கும் அதாவது அறிவியல் சார்ந்து இன்று கண்டுபிடிக்கக்கூடிய பல்வேறு அறிவியல் புது சொற்களை லத்தீன் மொழியிலோ அல்லது ஆங்கில மொழியிலோ அவர்கள் அதற்கு பெயரிட்டிருப்பார்கள். அதை பெயர் சொற்களாகவே அல்லது அதற்கு ஏற்றாற் போல வினை சொற்களாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவளாகத்தான் தமிழ் மொழி தோன்றுகிறது. அந்த தமிழ் மொழியிலே கலை சொல்லாக்கம் என்று இப்பொழுதெல்லாம் புதிதாக பல்வேறு பயிற்சிகள் தமிழ் வளர்ச்சி துறையினாலும் தமிழ் சார்ந்த அந்த இயக்கங்களினாலும் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த கலை சொல்லாக்கம் என்பது நமக்கு ஏற்றாற் போல, அது ஒரு பெயர் சொல்லாக இருந்தால் அது வேற்றுமை உருவு இருக்க வேண்டும், வினை சொல்லாக இருந்தால் இவ்வாறு காலம் காட்ட வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் அதிலே உள்ள நுழைத்து புதிதாக வரக்கூடிய சொற்களை எல்லாம் கூட தமிழிலே கலை சொல்லாக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்துறை. இப்படி எத்தனை சொற்றொடர் வந்தாலும் எத்தனை சொற்கள் வந்தாலும் அத்தனையும் தன்னிற்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த மொழியாக பல்வேறு மொழியை தன்னுடைய சொற்களை பல கோடிக்கணக்கான சொற்களை தன்னுள் அடக்கியதுதான் தமிழ் மொழி. அந்த மொழியை மிக சிறந்ததொரு முறையிலே இந்த தமிழ் தாய்மொழி தொடர் நிகழ்வுகளிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய திருமதி சிவகாமி அம்மா அவர்களுக்கும் நன்றி, ஐயா அவர்களுக்கும் நன்றி. இதிலே பங்கு கொண்டு மிக அருமையாக பேசியிருக்கக்கூடிய அத்துணை திருமதி ரமணி அவர்களுக்கும் பரமேஸ்வரி அவர்களுக்கும் என்ற நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள். அந்த மெய்காப்பாளர் என்பதற்கு ஒரு பொருள் உண்டு, வாயிற்காப்பாளர் என்பதற்கு ஒரு பொருள் உண்டு. ஆச்சரியம் என்பது ஒரு தமிழ் சொல்லன்று. அதுபோல தபால் என்பதும் தமிழ் சொல்லன்று. அதற்கு அஞ்சல், அஞ்சலகம் என்றெல்லாம் சொல்கிறோம். அந்த அஞ்சலிலே கூட தூது அஞ்சல், விரைவு அஞ்சல் என்றெல்லாம் பேருண்டு. அந்த தூது அஞ்சல் என்பதைத்தான் நாம் கொரியர் என்று சொல்கிறோம். அதுபோல விரைவு அஞ்சல் என்பதை நாம் ஸ்பீடு போஸ்ட், அது அஞ்சலகத்திலே இருக்கக்கூடிய தூதர்களால் அனுப்பப்படக்கூடியது. இப்படியாக நிறைய கலை சொல்லாக்கமாக எடுத்து கட்டுரையாக நாம் படிக்கும் பொழுது அதற்குண்டான சரியான ஒரு தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் பேச்சு வழக்கிலே பாரசீக மொழியும் வடமொழி சொற்களும் கலந்துதான் இருக்கின்றன. ஆனால் செய்யுள் நடையிலே அதற்கு உண்டு. இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல் என்பதெல்லாம் கவிதை நடையிலே அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது ஒரு இலக்கண மரபாகவே இருக்கிறது. எனவே எப்படி இருந்தாலும் ஆங்கில சொல்களை, அந்த சொற்களை தவிர்த்து பன்னெடுங்காலமாக நம்மோடு பழகிய நாம் அறியாத சில சொற்களை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அதுவே தமிழ் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அது சிறப்பு பெறட்டும். நன்றி, வாழ்த்துகள் அம்மா. உதாரணமாக இப்பொழுது சாவி என்ற சொல்லை நாம் எடுக்கும் பொழுது, சாவி என்பது ஒரு பாரசீக சொல். தமிழ்லேயே எனக்கு பிடிக்காத சொல் மன்னிப்பு என்பார். இந்த சாவி என்பதற்கு திறவுகோல்.
தமிழிலேயே எனக்கு பிடிக்காத ஒரு சொல் மன்னிப்பு என்பார். அந்த மன்னிப்பு என்ற சொல் தமிழிலேயே இல்லை. அதற்கு பொறுத்தருள்க என்றுதான் ஒரு சொல் இருக்கிறது. அவ்வாறாக நாம் அறியாமலேயே பல்வேறு சொற்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். அவற்றை இனிவரும் காலங்களில் மெல்ல மெல்ல நீக்குவதற்கான ஒரு முன்னோடியாக, முதல் படியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. மிகுந்த சிறப்பு. பிற மொழிக்கு இடம் கொடுத்து விட்டால் நம் மொழி சொற்கள் அழிந்துவிடும் என்ற ஒரு பெரிய ஒரு தாக்கத்திலிருந்து, அதிலிருந்து தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செயல்பட்டு வருகிறது. அதற்கு ஒத்துழைப்பு தரும் பங்கு பெறும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அம்மா. நன்றி அம்மா, உங்களுடைய கருத்துக்களுக்கு. சிறப்பு. பரமேஸ்வரி அம்மா மிகவும் முயற்சி செய்து அழகாக ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்து தூய தமிழில் பேசினார்கள். நீங்கள் சொன்னது போல் மெய்காப்பாளன் என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை, அடுக்குமாடி குடியிருப்பின் காவலர்னு கூட சொல்லியிருக்கலாம். அது மாதிரி கணக்கு புத்தகம், நீங்க கணக்கு புத்தகம்ல பதிவேடு ரெஜிஸ்டர்ல அவங்க பதிவு பண்ணாலும் பதிவேடு. இதனால் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் அம்மா. சிறப்பு, சிறப்பானது ஒரு முயற்சி. அடுத்ததாக இப்பொழுது அவருடைய கருத்துக்களை கூறுவதற்காக நம்மிடையே இணைந்திருப்பவர் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்கள். வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா அருமையா பேசுனீங்க எல்லாருமே. நல்லா நல்ல தமிழில் நீ பேசு என்ற ஒரு பகுதியை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக அருமையா பண்ணாங்க. அவங்க கொடுத்த தலைப்புகள் ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப வேறுபட்ட தலைப்புகளாக இருந்தது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, இல்லத்தரசிகளும் பணிக்கு செல்லும் பெண்களும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கத்துல திருமணமாவதற்கு முன்பு பெண்கள் அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. இன்னொரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த பெருநகரங்கள்ல பெரும் மாடி அடுக்கு குடியிருக்கவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்றது அதை பற்றி ரொம்ப அழகா நம்ம திருமதி பரமேஸ்வரி ஏழுமலை அவர்கள் ஹைதராபாத் நகரத்திலே குடியிருப்பவர். அவர் தன்னுடைய வாழக்கூடிய சூழ்நிலைமை, அந்த அடுக்குமாடி குடியிருப்பு குறித்த விவரங்களை எல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். ஆனால் நிச்சயமாக அவருடைய அடுக்குமாடி குடியிருப்பிலே அவரால் தமிழ் பேச முடியாது. அங்கு தெலுங்கு அல்லது உருது பேசுவார்கள். அங்கே இருந்து கொண்டு இவர் நல்ல தமிழ் பேசுவது என்பது சிறப்பான ஒரு பணி. திருமதி ரமணி பாலசாமி அவர்களும் மிக அழகாக பேசினார்கள். திருமதி இரா விஜயா அவர்கள் அவர் தனக்கே உரிய பாணியில் அழகாக எடுத்து கூறினார்கள். திருமதி சோ சத்யா அவர்கள் கல்லூரி பேராசிரியர், தனது கல்லூரியை பற்றியும் தனது கல்லூரியுடைய நிலைமையை பற்றியும் மிக அழகாக எடுத்து கூறினார்கள். இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு பின்னூட்டம் வழங்கி தன்னுடைய கருத்துக்களை கூறினார்கள். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து செல்ல வேண்டும். இதுவரை இது போன்ற நிகழ்ச்சிகளை பெரிய அளவிலே இணைய வழிகளிலே இந்த இலக்கிய அமைப்புகள் நடத்துவது கிடையாது. ஆனால் நாம் நடத்தி இந்த திட்டம் நடத்துவதற்கு பொறுப்பாக இருந்த திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களை பாராட்டுகிறோம். நம்ம தமிழ்நாட்டுல நாம பேசிக்கிட்டு இருக்க நம்முடைய தாய்மொழியில தூய்மையா பேசுவதற்கு ஒரு நிகழ்ச்சியா என்று மிகவும் மன வேதனைப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கேற்ற அது போல நகரப்புறங்களிலே நிறைய சொற்கள், பிறமொழி சொற்கள் இணைந்து விடுகிறது. இயல்பாக அது ஒரு சென்னை போன்ற நகரங்களில் இயல்பாக பாரசீக மொழி, இந்தி, உருது, ஆங்கிலம், இன்னும் பிரெஞ்சு மொழி, ஜெர்மானிய மொழி, இப்படி பல மொழிகள் நம்முடைய பேச்சு வழக்கிலே காணப்படும். சாதாரணமாக சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா நாஸ்டா துண்டியா அப்படின்னு கேட்பாங்க. நாஸ்டா துண்டியான்னா கேட்பாங்க. அப்படின்னா அதாவது காலை உணவு உண்டு விட்டாயா அப்படிங்கிறத சென்னையில பேசுற மொழி நாஸ்டா துண்டியா. நாஸ்டா என்றால் அது உருது சொல். உருதுலே நாஸ்டா என்றால் காலை உணவு. இப்ப நிறைய சொற்கள் நம்முடைய மொழியிலே கலந்திருக்கிறது. இவற்றை எல்லாம் நீக்க வேண்டும். ஆனால் கிராமப்புறத்திலே இத்தகைய சொற்கள் எல்லாம்
காணப்படுகின்றன, இல்லை என்று சொல்லலாம். அவ்வளவு கலப்பு கிடையாது. உண்மையிலேயே தமிழை தூய்மையாக மிகவும் சிறப்பாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய கிராமத்து மக்கள் தான். அவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இது போன்ற எதையுமே தெரிந்து கொள்ளாமல் தங்களுடைய மொழியை, தங்களுடைய பண்பாட்டை, தங்களுடைய நிலத்தை, தங்களுடைய வளத்தை எல்லாம் பாதுகாத்து வருகிறார்கள். பணத்தின் மீது பற்றில்லாமல் மனிதாபிமானத்தின் மீது, மனிதத்தன்மையின் மீது பற்று கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் நிறைய அறங்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறங்களை எல்லாம் தங்களுடைய வாழ்வியல் அறங்களாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் இந்த நேரத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வடிவமைத்துக் கொடுத்த திருமதி சிவகாமி சந்தோஷம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை வழங்கிய திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த திருமதி இரா விஜயா, திருமதி பரமேஸ்வரி ஏழுமலை, திருமதி சோ சத்யா, திருமதி ரமணி பாலசாமி, அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நாம் எட்டியிருக்கின்ற வேளையிலே நிறைவாக பேசுவதற்காக திருமதி தனலட்சுமி அவர்கள் புதுப்பெருங்கலத்தூர், சென்னையை ஒட்டியுள்ள புதுப்பெருங்கலத்தூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போது பேச போகிறார்கள். அவர்களுக்கு என்ன தலைப்பு வழங்கலாம்? நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயில் நம்மிடையே மிகவும் ஆர்வமாக இணைந்திருப்பவர் திருமதி தனலட்சுமி அவர்கள். இவர் புதிய பெருங்கலத்திலிருந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார். இவர் நம்மிடையே பேசவிருக்கும் தலைப்பு திறன்பேசியின் பயன்பாடு. இன்றைய முதியவர்களுக்கு திறன்பேசியின் பயன்பாடு இடையூறாக இருக்கிறதா அல்லது எளிமையாக இருக்கிறதா என்று அதை பற்றி பேச வருகிறார். வாருங்கள் அம்மா. வாழ்க வளமுடன். திறன்பேசியின் பயன்பாடு இன்றைக்கு முதியோர்களுக்கு எந்த வகையில் உபயோகமாக இருக்கிறதா அல்லது பயனற்றதாக இருக்கிறதா, நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்ற இந்த தலைப்பு பற்றி நான் பேச வந்துள்ளேன். இந்த திறன்பேசி மிகவும் உபயோகமானதுதான் முதியோர்களுக்கு என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டாலும் அதனுடைய அலைகள் மூலமாக அதனை அடிக்கடி உபயோகப்படுத்துவதனால் நமக்கு ஏற்படுகிற துன்பங்களும் அளப்பரியதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் முதியோர்களுக்கு இந்த அலைபேசியை காதில் வைத்து பேசும்பொழுது அவர்களுக்கு அந்த ஒரு சங்கடமான ஒரு நிலைமை காதில் உண்டாகிறது. சில சமயம் அந்த ஒலிபெருக்கிகள் கேட்கிறது, சில சமயங்கள் கேட்கப்படுவதில்லை. அதனால் நம்முடைய குழந்தைகள் நமக்கு காது விழவில்லை என்று நினைத்து கொண்டு அதற்கான ஒரு சிறு தடுமாற்றமும் கோபமும் கூட வரக்கூடும். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் முதியவர்கள் என்று ஒதுக்கப்படுவதற்கான நிலை இல்லை. அவர்களும் இன்று மிகவும் வேகமாக முன்னேறி கொண்டு அந்த அலைபேசியின் மூலமாக எந்த அளவுக்கு தம்மை மாற்றி அமைத்து கொண்டு இளைய சமுதாயத்தோடு ஈடு கொடுக்க முடியுமோ அந்த வகையில் மாற்றம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது ஒன்றுதான் மாற்ற முடியாத ஒரு உண்மை. ஏனென்றால் இதை அனுபவபூர்வமாகி அனைத்து முதியோர்களும் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நானும் இந்த அலைபேசியின் மூலமாக பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டும் கேட்டுக்கொண்டும் இன்றும் உங்களுடன் இணைந்து கொண்டுதான் இருக்கிறேன். இது மிகவும் ஒரு முக்கியமானது. அதில் பல சங்கடங்கள் இருந்தாலும் அதில் நாம் இணைந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைய காலகட்டம் அவ்வாறு தான் இருக்கிறது. இது இல்லாமல் எதில் போய் நாம் பேச முடியும்? எனவே இந்த அலைபேசி, திறன்பேசி என்பது நமக்கு மிகவும் முக்கியமானதாக ஒன்றாகதான் இருக்கிறது. நாமும் நம்மை இளைய தலைமுறைக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைத்துக் கொண்டு இதனோடு நாம் ஒன்றிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய விஞ்ஞான கட்டத்தின் ஏற்றம் பெற்ற இந்த காலத்தில் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்பது என்ற நிலையில் நாம் மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் உபயோகமானதுதான் இந்த திறன்பேசி. இது இல்லாமல் இன்று எந்த செயல்பாடும் இல்லை. எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த திறன்பேசி முதியவர்களுக்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்வேன். ஆனால் நாம் அதற்கு ஏற்ற வகையில் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வருங்காலத்தில் என்னென்ன வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிவு இறை ஆற்றலா நம் அனைவருக்கும் இருக்கிறது. வரும் முன்னே காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத சக்தி நம்முள் இருக்கிறது. இதை கொண்டு நாம் நம்முடைய இளைய தலைமுறையினரோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு இந்த திறன்பேசி மிகவும் உபயோகமானது என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அம்மா, திடீரென்று வந்த எனக்கு ஒரு
தென்றல் போர் வாய்ப்பை கொடுத்தீர்கள். சிவகாம சுந்தரி அம்மா அவர்களை மறக்கவே முடியாது. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். தங்கத்தமிழ் ஐயாவுக்கும் நன்றி கலந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி, சிறப்பு. உங்களுக்கு கொடுத்த நேரத்தில் 3 மணித்துளிகள் திறன்பேசியின் பயன்பாடு முதியோர்களுக்கு ஏற்றமா அல்லது தடுமாற்றமா என்று அழகாக பேசினீர்கள். சிறப்பு, பாராட்டுகள் அம்மா. இறுதி நேரத்தில் இணைந்தாலும் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை தமிழிலே பேசி எடுத்து வைத்தீர்கள். மீண்டும் இணைந்து தொடருங்கள் அம்மா இனி வரும் நிகழ்வுகளில். அடுத்ததாக நம்மிடையே ஆர்வமாக இணைந்திருப்பவர் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நாம் கொடுக்கவிருக்கும் தலைப்பு இன்றைய நடைமுறைக்கு மிகவும் பொருத்தமானது ஒரு தலைப்பு. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு, கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு என்ற தலைப்பில் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் 2 மணித்துளிகள் நம்மிடையே தமிழில் உரையாற்ற இருக்கிறார். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எனக்கு முன்பு பேசியவர் திறன் பேசி பற்றி பேசினார், திறனாக பேசினார். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை பற்றி பேசுவதற்கு எனக்கு திறனே இல்லை. நான் திறன் இல்லாமல் பேச வந்திருக்கிறேன். கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இந்த கிளாம்பாக்கம் என்பது மிக சமீப காலத்திலே மக்கள் மத்தியிலே மிகவும் தெரிந்த ஒரு பெயராகிவிட்டது. தெரியாத இடம், நிறைய பேருக்கு அந்த இடம் தெரியாது, ஆனால் தெரிந்த இடம் ஆகிவிட்டது. புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திலே வந்திருக்கு. சென்னை கோயம்பேட்டிலே இருந்த பேருந்து நிலையம் போக்குவரத்து நெருக்கடி காரணமாக கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. இன்னும் சற்று காலம் போனால் கிளாம்பாக்கத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அப்புறம் மதுராந்தகத்துக்கு மாற்றப்படும். அப்புறம் மதுராந்தகத்திலிருந்து போக்குவரத்து நெரிசல் வந்து அது விழுப்புரத்திற்கும் அரியலூருக்கும் திருச்சிக்குமே சென்று விடும். அப்போது நாம் பேருந்தில இருந்து திருச்சிக்கு போக வேண்டியது, திருச்சி பேருந்து நிலையத்துக்கு போனாலே திருச்சி வந்துவிடும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இன்றைக்கு கோயம்புத்தூரிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர், அவர் ஏதோ ஒரு திருமணத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு அலுவல் காரணமாக வருவார். அந்த வந்து திருமணத்திலே ஒரு 500 ரூபாய் மொழி எழுதி விட்டு தலையை காட்டி விட்டு செல்ல வேண்டும் என்று வருவார். அல்லது அவர் வந்ததே ஒரு 2000 ரூபாய் அவருக்கு பணம் தர வேண்டியது இருக்கும், யாராவது கேட்டு பெறுவதற்காக வந்திருப்பார். அங்கிருந்து 350 ரூபாய் செலவு செய்து கொண்டு வந்த அவர் கிளாம்பாக்கத்திலே ஒரு வாடகை வண்டியை பிடித்தால் அவர்கள் 1500 ரூபாய் கேட்பார்கள். இந்த 1500, 350, 380 எல்லாம் கூட்டம் 2200 வந்துவிடும். இவர் வாங்க போகிற தொகையை 2000 இருக்கு. எப்படி இருக்கும் என்று பாருங்கள். கிளாம்பாக்கத்துக்கு வந்துவிட்டு சென்னைக்கு வராமலே மீண்டும் கோயம்புத்தூருக்கு பேருந்து ஏறி சென்று இத்தகைய சூழ்நிலை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார். முன்பெல்லாம் ஒரு ஊருக்கு செல்கிறோம் என்று சொன்னால், இப்போது மதுரைக்கு செல்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். மதுரை என்றால் நம்முடைய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்துடைய நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கூடிய ஊராகும். அந்த மதுரைக்கு செல்கின்ற வைத்துக் கொள்ளுங்கள். என்ன கேட்பாங்க? மதுரைக்கு எப்படி போக போறேன்னு கேட்பாங்க. மதுரைக்கு எப்படி போக போற? பேருந்துல போக போறியா, தொடர் வண்டியில போக போறியா, இல்ல ஆகாய விமானத்துல போக போறியா, இல்ல நடந்தே போக போறியா, ஏதோ ஒன்று கேட்பாங்க. எப்படி போக போறேன்? இப்ப அப்படி கேட்கறது இல்ல. கிளாம்பாக்கத்துக்கு எப்படி போக போற? இப்ப சென்னையில கிளாம்பாக்கத்துக்கு எப்படி போக போறேன்னு கேள்விதான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு கிளாம்பாக்கம் என்பதே ஒரு அயலூராக இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள். இதனால் சென்னை மக்களுடைய துன்பங்கள் சொல்லி மாறாததாக இருக்கிறது. சென்னையிலே இருப்பவர்கள் கிளாம்பாக்கத்துக்கு செல்வதே ஒரு ஊருக்கு செல்வது போல ஆகிவிட்டது. கிளாம்பாக்கம் சென்று அங்கிருந்து ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நான் செல்லுகிற பொழுது கடைசி பேருந்து சென்று விட்டது என்று சொன்னால், நான் கிளாம்பாக்கத்திலிருந்து என்ன செய்வது? மீண்டும் சென்னைக்கே வர வேண்டும். அதுவே ஒரு ஊர் பயணமாக இருக்கும். இப்போ இது போன்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு சென்னை வாழ்க்கை அமைந்திருக்கிறது. சென்னை மக்களுடைய ஊர் பயண வாழ்க்கை என்பது அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் நான் இங்கே குறிப்பிடுவது காரணம், ஒரு 150 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு செல்வதற்கு 35 கிலோமீட்டர் நான் பேருந்து நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார். அதுவும் வட சென்னையிலே இருப்பவர்கள் செல்ல வேண்டும் 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் தூரம் சென்றால் அவர் ஊருக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையத்தையே எட்டி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால்,
இது சென்னைக்கான பேருந்து நிலையம் அல்ல. சென்னைக்கான பேருந்து நிலையம் சென்னையில் இருக்கும். இது சென்னைக்கான பேருந்து நிலையம் அல்ல. வேண்டுமானால் தமிழ்நாட்டுக்கான பேருந்து நிலையம் என்று சொல்லுங்கள், அல்லது காஞ்சிபுரம் அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான பேருந்து நிலையம் என்று சொல்லலாமே தவிர இது சென்னைக்கான பேருந்து நிலையம் அல்ல. எனவே கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு, கிளாம்பாக்கம் டு கோயம்பேடு உங்க தலைப்பு. கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடு அந்த தலைப்பே தான் சொல்ல விரும்புறேன். அரசு கிளாம்பாக்கத்திலிருந்து கோயம்பேடுக்கு மீண்டும் பேருந்து நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. 2 மணித்துளிகள் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 5 மணித்துளிகள் பேசிவிட்டீர்கள். இதுல தமிழில் பேசுவதை விட உங்களுடைய ஆதங்கம் தான் வெளிப்பட்டது. இன்றைய சூழலில் சென்னை மக்கள் எப்படி அவதியுறுகிறார்கள் என்று. நீங்கள் சொல்வது போல வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் வீட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதே ஒரு பெரிய பிரச்சனையாக அமைகிறது. உங்களுடைய வேண்டுகோளை அரசு ஏற்கிறதா என்று பார்ப்போம். இதுபோல் மற்றவர்களும் வேண்டுகோள் வைத்தால் ஒருவேளை மாற்றம் ஏற்படலாம். சிறப்பு. இந்த அளவிலே இன்றைய நிகழ்வு நல்ல தமிழில் நீ பேசு என்ற இந்த நிகழ்வு அருமையாக சிறப்பானது ஒரு நிகழ்வாக அமைந்தது. அனைவரும் ஆர்வமாக இதில் கலந்து கொண்டார்கள். நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா உட்பட அனைவருமே தமிழில் பேசுவதற்கு தயாராகவும் ஆர்வமாகவும் உள்ளார்கள். இதுபோல் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். அனைவரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்வு நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதில் கண்டு அனைவரும் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்கள், மற்றவருக்கு பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் இது போல வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மென்மேலும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வளர உங்கள் ஒற்றை விரல் தொட்டு அதை உறுப்பினராகுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.